கொல்லிமலை மேலையாட வெடிய காய வைக்கிறீங்க? விடமாட்டேன்டா. இனிமே என்னாலே என்ன தடுக்க முடியாதுடா. இன்னைக்கு ஒன்ன குமுறிடுறேன்டா. என்னங்க புடவை தோக்கி இவ்வளவு நேரமா? வாழைக்கரையெல்லாம் போயிடுச்சா? வாழைக்கரையாவது கீழக்கரையாவது மொத்தமும் போயிந்தி. நீயே செக் பண்ணிக்கோ. கரை போயிருச்சு. என்ன முல்லை, இப்ப இந்த மாதிரி டிசைன்ல கூட போடுறாங்களா? இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் எல்லாம் தெரியுது. ஐயோ, என்ன முல்லை, புடவை கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்சிருச்சா? அதனால என்ன, இது ரிவர்சிபிள் பட்டு, அதனால திருப்பி வச்சு கட்டிக்க. திருப்பி வச்சா? ஆமா. ஆடி தள்ளுபடியில வாங்கி இருந்திருப்ப, அது அடிச்சு துவைச்சோடனே கிழிஞ்சிருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வீட்டோட மாப்பிள்ளைன்றதுக்காக ரொம்ப தான் கேவலப்படுத்திருக்கீங்க. 1928ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடக்கும்போது என் வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு தெரியுமா? மொட்டை மாடியில குவார்டர் அடிச்சுட்டு குப்பரப்படுத்து கிடந்தாரு. ஏன் பாட்டி பக்கத்து வீட்டு பசங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற? இதுங்கெல்லாம் ஜெட்டிக்ஸ் சேனல் பாக்குற கேங்கு. இதுங்கிட்ட போய் ஜட்டியே போடாத தாத்தா கோமன கோயின்சாமி பத்தி சொல்லிட்டு இருக்கிறியே. போங்கடா கிளம்புடா. ஜாலி ஜாலி. பிளாஷ்பேக் கிளவி தொல்லை தாங்க முடியல. ஒன்னதான் பரிச்சை வருதுல்ல, படிக்க வேண்டியதானே? கஜினி பாட்டை போட்டு பாத்துக்கிட்டு இருக்க. முதல்ல வால்யூம் குறைடி. முதல்ல உங்க வால்யூம் குறைங்க. கையில இருக்கிற ரிமோட் சைஸ் இல்ல. இதெல்லாம் என்ன திட்டுது. நல்ல மரியாதை அந்த வீட்டுல. அங்க பாரு, சட்டம் தூங்குது. இதெல்லாம் என்னைக்கு வக்கீலாகி வாய்தா போட்டு. அத்தை, நீங்க ஒருத்தர் தான் என்ன சரியா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இன்னும் நான் அந்த வீட்டுல இருக்கிறேன். இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் அத்தை. எனக்கு இதுக்கு 2 காப்பி, 1 போதுமே. ஐயா விளையாடாதீங்க மாப்பிள்ள, சும்மா தானே இருக்கீங்க. பிள்ளைகள் கொண்டே காப்பியை கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு. இந்தாங்க பிடிங்க. என்ன அர்ஜென்ட்? காவிரி பிரச்சனையா தீக்க போறீங்க? அந்த குட்டி சாத்தான் வால்யூம் குறைக்காம எங்க போச்சு? பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கு, இவ்வளவு சத்தமா வச்சு டிவி கேட்கணுமா? அதுவே கிடையாது மாமா. நான் எவ்வளவோ சொன்னேன். கஜினி மூணு இந்தியா மீது 17 முறை. நிறுத்து. இவ்வளவு நேரம் கஜினி பாட்டை டிவில போட்டு பாத்துக்கிட்டு இருந்த. இப்ப திடீர்னு கஜினி படம் எடுத்தாருன்னு பிலிம் காட்டுறியா? கஜினியா? பாட்டா? டிவியா? ஆமா, நீங்க யாரு? கஜினி சஞ்சய் ராமசாமி மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டாளே. இவன் எங்க? டேய் நில்றாங்க, வாடா. ஏண்டா இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தியே, எப்ப முழிச்ச? அதுவும் செக்ஷனை பத்தி எல்லாம் படிக்கிறேன். According to section 420, இதுவே ஒரு 420, இது 420 பத்தி படிக்கிட்டு. இது வேற தொல்லை. ஹலோ, இல்ல, இது வேட்டையாடு விளையாடு IPS ராகவன் வீடுரா. ராகவன் வீடு. சீன பெருஞ்சூரை விட பெருசா இருக்க. டேய் வாங்கடா. டேய் ஏன்டா இப்படி தடுமாற? தடுமாறாம டைமிங்ல குதிக்கிறானா? சூப்பரா அசிஸ்டன்ட்டா. மூஞ்ச முற மாட்டிக்க போறோம். ஏண்டா மூஞ்சி மேல துணி கட்டு போறதுக்கு நம்ம என்ன ஆபரேஷன் தியேட்டர் உள்ளடா போறோம்? இப்ப என்ன, நம்ம யாரும் தெரியாமலே கெட்டப்ப மாத்தணும், அவ்வளவுதானே? என்னடா இது? டேய், நீ பழைய படம்லாம் பார்த்தது இல்லையா? இப்படிதான் ஒரு மச்சத்தை விட்டுட்டு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. வாங்கடா. டேய், ரேஷன்ல இலவச வேஷ்டி வாங்குற மாதிரி இடிச்சுன்னு வரானுங்க பாரு. மெதுவா வாங்கடா. ஒதுங்க. சத்தம் போடாதீங்கடா. டேய் கோணி போயிடுறா. டேய் சேனி கோணி குறா. சக்சஸ். இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. மூடுறா. ஜெய் பஜ்ர கபாலி. 3 முடிச்சு போடு. வா. டேய் டேய் ஓடாத. புடி. ஓடாத சொல்றல. நிக்க முடியலையா? இழுத்து பாரு. இரு. நீ சொல்லவே இல்ல. டேய் டைகர், ஏன்டா ஓடுற? என்னடா? என்னங்க? ஏய், எங்க போற? என்ன இருக்காங்க? பாத்துட்டாங்க. பஸ் ஆட்டோ. வாட்ச்மேன், கேட் மூடு. கை குண்டா. போய் எல்லாரையும் கூட்டு வா.
ஒரு கேட் வரல. அக்கா இந்த வச்சுக்கோ சொக்கா. எங்க கிட்டே வா. ஓடுறா ஓடுடா. ஐயோ பாக்குறது எக்ஸல் மாதிரி இருக்கா, பல்சர் மாதிரி பறந்து பறந்து வரால. பல்சர் மாறிட்டாடா. சக்தி வந்து என்னடா அவன் கபடி விளையாடிட்டு இருக்கான். என்னடா சீக்கிரம் வாடா. வா சீக்கிரம் வா. இந்த பக்கம் எப்படி சீக்கிரம் ஓடி வாடா, ஒரு ஊரே வருதா. சந்திரமுகியை விட அதிகமா ஓடுறது நான் தான்டா. சுவாமியே சுட்டுட்டா? என்ன மாமா மாமியை சுட்டா மாதிரி டென்ஷன் ஆகுது. எல்லாரும் ஒரு கருத்து சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. திருடி தின்ன மாங்காய்க்கு ருசி அதிகம், திருடி வச்ச பிள்ளையாருக்கு சக்தி அதிகம். நீ நல்ல விளையாட பாட்டும் பாடி விளையாடு. ஏண்டா அம்பி, நோக்கு தாளமே வரலையடா. தாளம் தப்பாம பண்ணுனா அதுக்கு எங்க தலை தான் வரணும். அவனை பிடிக்காம விட மாட்டேன். திருடுறானே. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சார் சார் நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். எங்க காலையில திருட கோணி திருட அங்க ஒரு பைக்கை திருடிட்டு இருக்கா சார். வாங்க சார் நான் காட்டுறேன். போங்க போங்க சார், ஓடிட்டு போறோம். சீக்கிரம் போங்க. ஐயோ காணுமே. இங்க தான் சார் இருந்தா. சார் ஒரு நிமிஷம் சார், உங்க பைக் காணோம்ல. அப்ப இது யார் பைக்? உங்க பைக் இல்லங்க சார். உங்க பைக் ஏமா இங்க வா. சார் என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல சார், எங்க காலையில திருட கோணி திருட இங்க தான் சார் ஒரு பைக் திருடிட்டு இருந்தா சார். நான் பார்த்தேன் சார். அவனை அதுக்குள்ள காணோம். உன் காலையில என்ன திருடனா? எங்க காலையில இருந்து புள்ளையார திருடிட்டா சார். புள்ளையார் திருடினதுக்காம காலங்காத்தால என் டயத்தை வேஸ்ட் பண்ண. நல்ல பொண்ணுமா நீ. சார் 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 சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண புள்ளையார் இல்ல சார். எல்லாரும் அன்னைக்கு நடந்ததை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ தான் சார் சொல்லுவாங்க. ஆனா நான் என் புள்ளையார் கிட்ட தான் சார் சொல்லுவேன். டெய்லி அவர் முகத்துல தான் சார் முழிப்பேன். ப்ராமிஸா சார். சார் நான் தேடுறது புள்ளையார் இல்ல சார், என் குடும்பத்துல ஒருத்தர். அவர் இல்லாம சரிம்மா. சார் சார் எப்படியாவது 10ஆம் தேதிக்குள்ள கண்டுபிடிச்சிருங்க சார். 10ஆம் தேதிக்குள்ளே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது சார். நான் அவரை பார்க்காம போனதே இல்லை சார். ஃபெயில் ஆயிருவணும்னு பயமா இருக்கு சார். சார் சார் ப்ளீஸ் சார். இதெல்லாம் கேஸா எழுத முடியாதுமா. அவன் பேர் என்ன சொன்னா? கோணி திருட. அவள் திரும்ப எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. 4 தட்டு தட்டு உன் பிள்ளையார் உனக்கு வாங்கி ஓகே கொடுத்து. சார். சரியா? தேங்க்ஸ் சார். இங்க தானே இருந்தா. அப்போ சீரியோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எல்லாம் இப்படி பேசினா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? அம்மா உங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராமாயணம் கதை கேட்டுட்டு இருக்கேங்க. ஆமா என்னம்மா? ஆமா, நீங்க தான் பிள்ளைங்களுக்கு பரீட்சை வருதுன்னு கேபிள் டிவி கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிட்டீங்க. அதான் சக்தியை படிக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். பரீட்சைக்கு பணம் கட்ட விட மறந்துட்டு பாரு. எத்தனாம் தேதிக்குள்ள கட்டணும்? 10ஆம் தேதிக்குள்ள கட்டணும். 10ஆம் தேதிக்குள்ளயா? என்னங்க ஃபீஸ் கட்ட சொன்னா சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணு பிள்ளையார காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டு ஏகாட்ட பண்ணிவிட்டா. அவளும் 10ஆம் தேதி தான் ரேட் வச்சிருக்கா. அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமா? அதான் சிரிப்பு வந்துருச்சு. இந்த காலத்து பொண்ணுங்க
எதையோ தேடிட்டு இருக்கும்போது பிள்ளையார காணணும் சின்சியராக தேடுறா பாரு. ரொம்ப பக்தி சிரத்தையான பொண்ணாக இருக்கணும். அந்த பிள்ளையாரை பார்க்காம போனால் பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுவோமோன்னு ஃபீல் பண்ணுறா. அந்த பிள்ளையார திருநவனை மட்டும் நான் பிடிச்சேன்னு வச்சுக்க, பின்னி எடுத்துருவேன். சக்தி அப்பா தண்ணி கொடுப்பா. இது உன் பைக் தானே கோணி பையில. இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன்டா. டேய், அடுத்த வாரம் கல்யாணம், கைக்கு நிறைய வேலை கொடுக்காத. டபுள் பார் ரெடி. என்ன பெருசு, 2 கையில தம்பு சொச்சின்னு மாத்தி மாத்தி அடிக்கிற. அதுக்கு நாயுடு ஆளுக்கு போய் ஒண்ணு வாங்கிக்க வேண்டியதானே. ஓ இதுவா? அடுத்தவன் செய்யறத பார்த்தாலே எனக்கு பாடி பெயின் ஆகுதுப்பா. ஐயோ இதெங்க டேய், பல்சர் பைக் ஸ்டாண்ட்ல நிக்கிறா. பல்சர் பைக் ஸ்டாண்ட்ல நிக்காம பின்ன ஊதவத்தி ஸ்டாண்ட்ல நிக்கும். டேய் முட்டாள், அவளை சொன்னேன்டா. எவ? ஐயோ இவளா? ஆள விடுறாங்க அப்பா. நேத்து அப்பா கிட்டே புள்ளையார காணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாடா. ட்ரெயின்ல பாம்பு வச்சவன், பேங்க்ல கொள்ள அடிச்சவன்லாம் ஜாமீன் வாங்கிட்டு சந்தோஷமா சுத்துறானுங்க. தம்மா தூண்டு புள்ளையார திருடிட்டு இவகிட்ட லோன்னு லோல் போடுறோம்பா. சரி பைக் எடுத்துக்கிட்டு கேட்டாண்ட வந்துரு. நான் போனா மாட்டிக்குவேன். ஏன் நான் போனா மாட்டிக்க மாட்டேனா? நீ தான் கெட்டப்பெல்லாம் மாத்தினிய. டேய், அதெல்லாம் ஒரு கெட்டப்பு சேஞ்சாடா. நீ தானே பீத்துக்கிட்ட. புரியுது. என்ன திருட்டு கேஸ்ல மாட்டி விட்டு ஹெட் கான்ஸ்டேபிளாக்க உங்க அப்பாவை எஸ்ஐ ஆக்கலான்னு ஐடியா பண்றியா? அது நடக்காது. ஐயோ சமாளிக்க கையில பேண்டா பண்ண கூட இல்லையடா. இந்த பல்சர் இன்னைக்கு நம்மள பஞ்சாமிர்தம் பண்ண போறான். நீங்க என்ன பைக் எடுத்து போறீங்க? நான் பைக் எடுப்பேன், பிச்சை எடுப்பேன், ஷகிலா வச்சு படம் எடுப்பேன், ஃபுல்லா குஸ்டு வாந்தி கூட எடுப்பேன். இதெல்லாம் நீ கேக்குற? who are you? இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்திருக்கேன். பார்த்திருக்க முடியாது, ஏன்னா எனக்கு தான் மச்சம் இல்லையே. இந்த பைக் நேத்து கோணி திருடல ஓட்டிட்டு. ஏமா அதெல்லாம் கேட்காம பைக் ஒண்ணு கேக்குறாட போமா. அப்படின்னா இது உங்க பைக்? ஆமா என் பைக் தான். நீ என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேக்குற? நக்கீரனுக்கு நாத்தனார் பொண்ணா? போமா. இதை ரெக்கார்ட் ரூம்ல கொடுத்துரு. அடடே வாங்க சார், உட்காருங்க. என்ன சார், என்ன போய் சார்னு கூப்பிடுறீங்க? ஆமாப்பா, ஒருவேளை இந்த ஸ்டேஷனுக்கு நாளைக்கு நீ எஸ்ஐயா வந்து என்னைய நீ மிரட்ட ஆரம்பிச்சுட்டா? கொஞ்சம் சும்மா இருங்க சார். டீ சாப்பிட்றியா? பரவாயில்ல சார். தம்பி ஒரு டீ சொல்லு. அப்பா இல்லையா சார்? அவங்களே வச்சாங்க. ஹலோ சக்தி. ஹலோ சார். வாசக்தி ரொம்ப நாளாச்சா? இல்லப்பா, அது வீடு அதெல்லாம் அப்படித்தான். இந்த இதை மளிகை கடையை கொடுத்துரு, இதை அம்மாகிட்ட கொடுத்துரு. சரிங்கப்பா. இது தம்பிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, இது உன் பைக்கு டியூ கட்டுறதுக்கு வச்சுக்க. சரியா? சரிப்பா. சரி வரப்பா. இரு இந்தா, இது உன் கைச்சலுக்கு வச்சுக்க. இல்லை வேணும் வாங்கிக்கிறேன்ப்பா. வச்சுக்க சக்தி, வச்சுக்க. ஏன்னா முருகா, ஏட்டா கணக்கில் 2000 ரூபா வச்சுக்க. அண்ணே, அப்படியே அந்த லிஸ்ட்ல இருக்க சாமான் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. சரிங்க தம்பி. தம்பி அம்மா அர்ஜென்ட்டா கோணி போய் கேட்டாங்க, கையோட கொண்டு போயிருங்க. எல்லாம் முருகா, அந்த கோணி போய் எடுத்து வண்டியில் கட்டி விடல. ஸ்டாப்பா எங்க இருக்கு பண்ணோம்? காசு கொடுத்து இறங்கி. ஐயோ என்ன பிடிக்கவே. சீக்கிரம் வண்டி எடுங்க. போங்க. அதோ அந்த ரெட் கலர் டி-ஷர்ட். அவனா? இப்போ பிடிச்சிருக்கேன். அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்க அண்ணே. பாரு. போங்க பிடிங்க. அவன் எங்க பிடிக்க? அவன் ஓட்டுல சேல பார்த்தா ரேஸ்ல ஜெயிச்சல் மாதிரி இருக்கான். கொஞ்சம் வேகமா போறீங்களா? இன்னும் ஸ்பீடா போனா என் பொண்டை எப்படி தெரியல நிக்கும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எங்க நான் மேல போறோமா? போடா. எது போடாவா? பின்ன போட சொட்ட தலையா? இதுக்கு போடாவே பரவாயில்ல. அண்ணன்னு ஆரம்பிச்ச, இது என்னன்னு சொல்ல போறியோ? அவனை பிடிக்கல, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. 2 ரூபா கோணிக்கு யாராவது ஆட்டோல விரட்டுவாங்களா? எங்க போவ? பள்ள துணி போட்டுக்கலாம். ஐயோ பரவாயில்ல போ. எங்க பழத்து முள்ளு சாவா? இப்போ வாடை விடுமா? இன்னைக்கு யாரு மோதிரம் முடிச்சனு தெரியல. எங்க? கொண்டா. போடா ப்ளே கிரவுண்ட்.
எங்க போனா? இதுவா குடு. சரி குதிக்கிறோம். பட்ட பகலே திருட போறியா? அம்மா அம்மா கோணிப்பாய். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், ஹெட் கான்ஸ்டபிள் ராஜராஜன் இருக்காரா? வினோத், இந்த வண்டி சாவி. வண்டியை காம்பவுண்டுக்கு பின்னாடி நிப்பாட்டி இருக்கேன். கொண்டு வந்து உள்ள நிப்பாட்டி. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சார் சார், அந்த கோணி திருட இந்த ஏரியால தான் சார் திருடிட்டு இருக்கா. வாங்க வாங்க. இந்த ஏரியால? ஆமா சார். நீ நல்லா பாத்தியா? பாத்தேன் சார், போங்க பிடிக்கலாம். அவன் இப்படிதான் சார் வந்தான். ஒரு கோழி எடுத்து பைக்ல வந்து அந்த செவரேறி குதிச்சான். ஐயோ பாத்தீங்களா சார், பைக்க காணோம். திருட்டு பசங்க 4 பேர் பைக்கோட மெயின் கேட்ல வந்து நிப்பானுங்க. என்ன சார் அப்படியே நின்னுட்டீங்க? ஏறி வாங்க. இது ஏன் வேணுமா? ஆஹா பாத்தீங்களா சார், போலீஸ் வீட்லயே திருடுறான்னா அவன் எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான். இன்னைக்கு அவனை கையும் களமா பிடிச்சாதான் நான் யாருன்னு காட்டுறேன். வாங்க சார், சீக்கிரம் சீக்கிரம். யார் மணி? யாருங்க இந்த பொண்ணு? நம்ம வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டானா? திருடனா? அம்மாடி யாத்தாடி. யார் இந்த பொண்ணு? நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன இடிக்குது? போனா இவன் ஒய்ஃபை தவிர எல்லாருமே என்ன டச் பண்றாங்க. நம்ம வீட்ல திருடன் போத்துட்டானா? திருடன் இல்லாத திருடி. போலீஸ் வீட்டுக்குள்ளேயே திருடனா? சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சா சாமி. யார் நீங்க? ஹலோ, யார் நீங்க? கேக்குறீங்கல, யார் நீங்க? என்ன வேணும்? ஹலோ அம்மா, யார் அவ? திருடி. ஐயோ, திருடன் போத்துட்டானா? திருடனா? காதல் சந்தியா ஹைட் இருக்கேன்றதுக்காக அதே மாதிரி ஒரு மெக்கானிக்கை பிக்கப் பண்ணி வீட்டுக்குள்ள ஓடி வர வைக்கிறியா? நாங்கெல்லாம் அவனை திருடன் நினைக்கணுமா? உண்மையை சொல்லு, நெஞ்சாங்குட்டுக்குள்ள யாரை வச்சிருக்கிற? அந்த ஒரு வேளை தான் இந்த வீட்டுல நான் இன்னும் பண்ணல. எங்க அந்த திருடன்? ஃபேமிலி மென்டல் ஆயிடுச்சு. எவன்டா கண்ட இடத்துல காவா தோண்டி வச்சது? பெருசுங்க தடிக்கு வந்தா ஃபைல் க்ளோஸ் ஆயிடாது. ஏதோ எனக்கு ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்சா ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். ஐயோ அம்மா, பல்சர் சக்தி தேடி இங்கே வந்துட்டாளா? இவ கையில மாட்டோம் இன்னைக்கு கைமாதான். ஐயோ, சொந்த வீட்டையே சுத்தி காட்டுறாளே. மாமா நீயா? இங்க குத்திட்டே மாமா. அந்த குத்துனா கேஸ் கிடையாதுடா. குடிங்க, திருடன் வீட்டுக்குள்ள தான் இருக்கான். உள்ள இருக்கானா? அப்ப என்னதான் துரத்துறாளா? ஐயோ ஐயோ. இந்த பக்கம் போயிருப்பா. ஃபாலோ மீ. என்னடி இது? வீட்டை சுத்தி பார்த்துட்டு இவ தான் திருட போறாளோ? இப்ப நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? ஒரு கொள்ள கூட்ட தலைவனை துரத்துறா மாதிரியே துரத்துறாளே. யார் அது வாயில ஆறு வச்சுட்டு வர்றது? நீ கத்த ஓடிட போறான். அவ துரத்துறா ஓகே, வயசான காலத்துல இதுங்க ஏன் துரத்துதுங்க? முடியலடா சாமி. வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாமா? சரி, இது என் பொண்டாட்டி சேலை. டேய் டேய் டேய், திருட எங்க இல்ல, நீ அங்க போய் தேடு போ. பாட்டி நீங்களும் போங்க. ஐயோ நீ ஐயோ, திருட இந்த வழியா எஸ்கேப் பண்ணா இங்க ஒரு ஆம்பளை நிக்க வேண்டாம். வாசம் தான், நானும் இங்கே இருக்கேன். ஐயே, நெருப்புக்கு எதுக்கு தீப்பெட்டி? போ போ போ, உள்ள போ உள்ள போ. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. டேய் வினோதே, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இப்படி உட்காரலாமா? ஏப்பா இப்படிதான். ஐயோ, இதை விட இது கொஞ்சம் வசதியா இருக்கு. அம்மா அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, பாடிக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, வாங்க இப்படி பாருங்க. எங்க ஓட்டு யார்கிட்ட ஏமாத்த பாக்குற? மாப்பிள, உங்களுக்கு ரொம்ப தைரியம் மாப்பிள. நிறுத்துக்க நிறுத்துக்க. தலையை தொங்க போட்டுட்டான். அநேகமா முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். யாருன்னு பாத்துறோம். ஓபன் பண்ணவா? ஓபன். இதுல கூட லேட். இது யாரு? இது யாரா? அப்ப நீ தேடி வந்த திருடன் இவன் கிடையாதா? இது அவன் இல்ல. நீ யாரா? ஏய், கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டக்கூடாதாமா. இது சக்தி ஃப்ரெண்ட் பாலசுப்ரமணியா. பாலுவா? ஐயோ, நான் அப்பவே சொன்னனே கேட்டீங்களா? ஒரு அப்பாவிய போட்டு இந்த அடி அடிச்சிட்டீங்களே. அத்தை நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் எஸ்கேப். பாலு, நீ என்ன பண்றீங்க? ஹோலி பண்டிகையா? என்ன சொல்றாங்க? பால் என்னவோ வச்சிருக்கான். துப்பிட்டு சொல்லனா? புரியுற மாதிரி சொல்லுடா. பாவி, பீரோ உடைச்சிட்டியா?
எல்லாரும் ஓடி வாங்க. யாரு புடிச்சிட்டேன், யாரு இது? புடிச்சிட்டேன். விடு யாரு விடு விடு இங்க இருக்க வாங்க. யாரு இது? யாருன்னு கேக்குறல்ல புடிச்சிட்டேன். கோடி தேடின்னு பிடிச்சிட்டேன். ஏய். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. எங்கடா என் புள்ளியாரு? எங்க என் புள்ளியாரு? அப்பா ஐயோ ஒளிச்சு வச்சிருக்கீங்க. எங்க அவன் யாருங்க நீ? வாங்க வாங்க. என்ன இவன் தான் கோடி திருட. புடிங்க. யார பிடிக்க? இது என் புள்ள. என்னடி முதல்ல இவனை பார்த்தா திருட மாதிரியா இருக்கு, உன்னை பார்த்தா தான் திருடி மாதிரி இருக்கு. அம்மா யாருமா அவ? யாருக்கு தெரியும்? காலையில இருந்து திருடன் திருடன் வீட்டுக்குள்ள பூத்து ஒரே அட்டகாசம் பண்ணிட்டாடா. எம்மா இன்னும் யாரம்மா திருடன் சொல்ல போற? முதல்ல இடத்த காலி பண்ணு.